லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஹீட்டர் போடுறா. ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? குளிக்க போறேன். இந்த நேரத்துல எதுக்கு குளிக்கிற? அவருக்காக காலடியார் நோம்பு இருக்க போறேன். ஏய், நீ எதுக்கு செய்யற? நீ எதுக்காக செய்யறியோ நானும் அதுக்காக தான் செய்யறேன். என்ன பேசிட்டு இருக்க சாருமதி? ஆதிரா திருமாறனோட பொண்டாட்டி, அதனால அவ நோம்பு செய்றா. நீ எப்படி பண்ண முடியும்? ஏன் அவர் உயிர் மேல எனக்கு அக்கறை இருக்க கூடாதா? இங்க பாரு சாரு, நீ தேவையில்லாம என்ன வெறுப்பேத்தணும்னு இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. என் புருஷன் மேல உனக்கு என்ன அக்கறை? அவரை கஷ்டப்படுத்துறதே நீயும் அகிலனும் தான். ஆபத்து வர்றதுக்கு காரணமே நீங்க தான். உங்களால அவர் பட்ட கஷ்டம் போதாதா? இதுல நீயும் அவருக்காக நோம்பு இருப்ப. இதை நாங்க நம்பணுமா? நீங்க நம்புங்க, நம்பாட்டி போங்க. எனக்கு அவர் நீண்ட ஆயுளோட இருக்கணும். அவரை எந்த ஆபத்தும் நெருங்க கூடாது. அதுக்காக நான் நோம்பு இருக்கேன். ஏய், உன் நடிப்பெல்லாம் கொஞ்சம் நிறுத்து. நோம்பு எடுக்கிறாளா நோம்பு? உனக்கு என்னன்னு தெரியும் இந்த நோம்ப பத்தி? நாங்க பேசினதெல்லாம் ஒட்டு கேட்டியா? ஆமா, பெரிய ரகசியம் பாருங்க. இது யாருக்கும் தெரியாது. புருஷன் மேல பாசம் இருக்கிற பொண்டாட்டிங்க எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் ஆதிரா மாறனோட பொண்டாட்டிங்கிற முறையில நோம்பு செய்றா. ஆனா நீ யாரு? நான் தான் சட்டப்படி பொண்டாட்டி. அதனாலதான் எனக்கு நோம்பு இருக்கிற தகுதி நிறையவே இருக்கு. ஏய், மாறனோட உயிர் ஆபத்துல இருக்கேன்னு நாங்களே ரொம்ப கவலையில இருக்கோம். இதுலலாம் நீ போட்டி போடுவியா? ஓ, நோம்பு வேணா ஒண்ணு வேணா, முதல்ல இங்கிருந்து வெளியில போ. நோம்பு என்ன நான் உங்களுக்கா பண்றேன் வேண்டான்னு சொல்றதுக்கு? நான் அவருக்காக பண்றேன். அவர் பண்ண வேண்டான்னு சொல்லட்டும், நான் பண்ணாம இருக்கேன். நீங்க யார் சொல்றதுக்கு? ஏய், ஏய், இங்க பாரு சாரு, நோம்புக்கு பச்சை தண்ணியில தான் குளிக்கணும். அது கூட தெரியல உனக்கு? நீ எல்லாம் நோம்பு இருக்கியா? எல்லாம் முறைப்படிதான் செய்யணும். நோம்ப தப்பா பண்ணா நமக்கு தான் பிரச்சனை, புரிஞ்சுக்க. பச்சை தண்ணியோ சுடு தண்ணியோ சாமிலாம் ஒண்ணும் சொல்லாது. உங்க வேலையை போய் பாருங்க. ஏய், இன்னைக்கு நான் நோம்பு பண்ணியே தீருவேன். இதுக்கு யாராச்சும் தடை போட்டீங்க, அப்புறம் நான் யாரையும் நோம்பு இருக்க விட மாட்டேன். பாத்துக்கோங்க. அகல்யா, வேண்டாம் அகல்யா. சாருவோட சண்டை போட்டுட்டு இருந்தா ஆதிராவால நோம்பு இருக்க முடியாது. ஆதிரா, நேரமாகுது. நீ சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வா. உன் கையால பிரசாதம் பண்ணணும். போ. சரிம்மா. கடவுளே, எல்லாமே சரியா நடக்கணும். நீங்க தூங்குங்க. உங்களுக்கு எந்த ஆபத்து வராம நான் பாத்துக்கிறேன். மா, ஆதிரா வந்துட்டியா? எல்லாம் ரெடியா இருக்கு. எந்த பிரசாதத்தை எப்படி செய்யணும்னு உன் கை பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி செய். சரிம்மா. ஆதிரா, அந்த சாருவோட பிரசாதத்தை விட உன் பிரசாதம் தான் சூப்பரா இருக்கணும், புரியுதா? சரி அத்தை. நேரமாகுது, வந்து ஆரம்பி. சரிம்மா. எங்க போறா இவ?
தெரியலையே. நெத்தில குங்குமம் வைக்காம பிரசாதம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதான் அவருக்கு செய்யற நோம்புல ஒரு சின்ன தவறு கூட நடந்துடக்கூடாது. கொடு. அம்மா, இனிப்பாடைக்கு வெல்லம் போடணுமா இல்ல நாட்டு சக்கரை போடணுமா? ரெண்டுமே நல்லதுதான். நாட்டு சர்க்கரையே போடு. ஆனா அவருக்கு வெல்லம் தான் பிடிக்கும். அதான். உன் மனசு போல பண்ணு. சரி. ம். இப்ப என்ன சந்தேகம்? அத்தை, காரடைக்கு பச்சை மிளகாயா இல்ல வர மிளகாயா? பச்சை மிளகாயே போடு. சரிம்மா. புருஷனுக்காக செய்யற நோம்புல ஒரு சின்ன தப்பு கூட நடந்துடக்கூடாதுன்னு எப்படி கேட்டு கேட்டு செய்றா பாரு. மாறனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அவன் மனசு படாத பாடுபடுது. பிரசாதம் செஞ்சுட்டேம்மா. பரவாயில்லையே, சீக்கிரம் முடிச்சிட்டியே. நல்ல நேரத்துக்கு இன்னும் 15 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ள பிரசாதத்தை சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணணும். சரிம்மா. ம். அலங்காரத்தை பாத்தீங்களா? நோம்புக்கு பக்தி தான் வேணும், இங்க பகட்டு தானே இருக்கு. ஆமா, எங்க கிளம்பிட்ட? கிண்டலா? பிரசாதம் செய்ய போறேன். ஓ, பிரசாதம்லாம் செய்ய தெரியுமா? உனக்கு திங்க மட்டும் தானே தெரியும் நினைச்சேன். நல்லா சிரிங்க. அப்புறம் நான் செய்ய போற பிரசாதத்தை பார்த்து உங்களுக்கு வயிறு அப்படியே கபகபன்னு எரிய போகுது. அப்படி எரிஞ்சா
ஃபயர் இன்ஜினை கூப்பிட்டு நாங்க அணைச்சுக்கிறோம். நீ போய் உன் வேலைய பாரு போ. அவர் என்னோட பிரசாதத்தை சாப்பிட்டு பாராட்ட தான் போறாரு. அப்ப வச்சுக்கிறேன் உங்களை. ஆமா, இவளுக்கு என்ன தெரியும்? என்ன சமைப்பா? அடவிடு, இவெல்லாம் சுடுதண்ணி காய வைக்கிறதுக்கே சமையல் புக்கு கேக்குறவ. இவளாவது பிரசாதம் செய்யறதாவது. இந்த நோம்புல நம்ம ஆதிரா தான் ஜெயிக்க போறா. ஆதிரா, நீ என்னதான் கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து செஞ்சாலும் என்ன ஜெயிக்கவே முடியாது. என் பிரசாதத்தை பார்க்க தானே போற. தைரியமா இரு. ஆமா, இவ என்ன பண்ற? உள்ள இவ்ளோ சவுண்ட் கேக்குது. கூறு கெட்ட பூனை விட்டத்துல பார்த்த கதைதான். பிரசாதம் எப்படி பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறான்னு நினைக்கிறேன். ஐயோ, என்ன பண்றதுன்னே தெரியலையே. அதான் சொன்னேனே, இவளுக்கு எதுவுமே செய்ய தெரியாது, எப்படி செய்யறதுன்னு நம்ம கிட்ட கேட்க வரா. இவ எதுக்கு உள்ள போய் கதவை சாத்துறா? ஒருவேளை தோல்வியை ஒத்துக்கிட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாலோ? என்ன இன்னும் போனே வரல. என்னதான் பண்றானோ அவன். ஹலோ, சொல்லுங்க மேடம். யூ, இன்னும் என்னையா பண்ற? நான் சொன்ன பிரசாத ஐட்டம்லாம் ரெடி பண்ணிட்டியா இல்லையா? உள்ள ஏதோ பேசுற சவுண்ட் கேக்குதுல்ல? ஆமா, சாரோட குரல் மாதிரி தான் இருக்கு. மேடம், நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். கொண்டு வந்துட்டே இருக்கேன் மேடம். சீக்கிரம் வாயா. நான் சொன்ன மாதிரி வீட்டுக்கு பின்பக்கமாவே வா. கிச்சன் ஜன்னல்ல வந்து குடு, புரியுதா? ஓகே மேடம். வா. என்ன நீங்க பாத்தீங்கன்னா என் பிரசாதத்துல கண்டுபட்டுரும். போங்க. இன்னுமா வரான் அவன்?
மேடம் ஆ. வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கேன். ஏய் அப்படியே ஜன்னல் பக்கம் வாயா. ஓகே மேடம். சீக்கிரம் சீக்கிரம் யூ சீக்கிரம் குடியா. சீக்கிரம் இந்தா போ 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 போ. அசத்திட்ட சாரு. உன்னை யாரும் அடிச்சுக்கவே முடியாது. எப்படி என் சமையல்? ஆமா, அதுக்குள்ள எப்படி நீ எல்லாத்தையும் செஞ்ச? கடமைக்கு செஞ்சா லேட்டா தான் ஆகும். புருஷனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நினைச்சு அக்கறையோட செஞ்சா பிரசாதம் சீக்கிரம் ரெடி ஆயிரும். எனக்கு கை பக்குவம் இருக்கு. மத்தவங்க மாதிரி நான் அடுத்தவங்க கிட்ட கேட்டு கேட்டு செய்யல. இல்லம்மா, இவ ஏதோ ஏமாத்துறா. 15 நிமிஷத்துக்குள்ள எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்? இருங்க, அவகிட்ட போய் உண்மை என்னன்னு வர வைக்கிறேன். அகல்யா வேண்டாம் அகல்யா. பூஜைக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. ஆதிரா பிரசாதத்தை வச்சு பூஜையை ஆரம்பி. ஓ சரிம்மா. ஆதிரா, நீ மனசார வேண்டிக்கிட்டு பிரசாதத்தை பண்ணியிருக்க. கடவுள் அதை ஏத்துக்கிட்டு கண்டிப்பா உனக்கு தாலி பாக்கியம் கொடுப்பாரு. ஆதிரா, நீ கவலையே படாத. ஆதிராவோட பிரசாதத்தை விட என்னோட தான் சூப்பரா இருக்கு. கடவுள் இதே மாதிரி எனக்காக என் திருமறனை காப்பாத்திடுவாரு. ஏய், என்ன வேணும்னே பண்ணிட்டு இருக்கியா? பூஜைன்னு பாக்குறேன். இல்லனா மட்டும் கழிச்சிருவீங்களா? ஏய், மா, இவ என்ன வேணாலும் நினைச்சிட்டு போறா.
நீங்க எதுவும் பேசாதீங்க. நமக்கு பூஜை தான் முக்கியம். எனக்கு என் புருஷன் நிறைஞ்ச ஆயுளோட இருக்கணும், அவ்வளவுதான். பாட்டி, அந்த தாலியை கொண்டு வந்து வச்சிடுறீங்களா? இதை எடுத்துட்டு வரேன். கடவுளே, என் பேரை யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டான். அவன் உயிருக்கு ஒண்ணுங்கிறப்போ உன்னை சரணடைகிறத தவிர வேற வழி தெரியல. ஆதிரா செய்யற இந்த நோன்பை ஏத்துக்கிட்டு என் பேரனை காப்பாத்து. ஆமா கடவுளே, என் புருஷனை கைவிட்டுறாத.